நம்ம வாழ்க்கையில ஒரு 2 விதமான குழப்பங்கள் சில நேரத்தில் இருக்குங்க. ஒண்ணு, பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா, யோர்தான்ல போய் இறங்கினா விடுதலை கிடைக்கும் உனக்கு போன்னு சொல்லி அனுப்பும்போது, யோர்தான்ல போய் இறங்குவதற்கு, நதியில இறங்குவதற்கு அந்த குஷ்டரோகம் பிடித்த மனுஷனுக்கு மனம் இல்லை. ஏன்னா நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகம். புதிய ஏற்பாடு காலத்துல 38 வருஷமா வியாதியில் இருக்க அந்த மனுஷன் எப்படியாவது குளத்துல போய் இறங்கணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா அவரை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கையில கூட 2025 சில விஷயத்த நம்ப முடியுது, சில விஷயத்த நம்ப முடியல. நம்புற விஷயத்துல போய் இறங்க முடியல, கொண்டு போய் விட யாரும் இல்லை, உதவ யாருமே இல்லை. அது பெரிய நெருக்கடியின் பாதையை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்துடுச்சு, ஆனாலும் நிறைய விஷயம் நடக்கல, இந்த வருஷமே முடிய போகுது, நான் என்னதான் பண்ணுவேன்னு குழப்பத்துல இருந்தீங்கன்னா, இன்னைக்கான வார்த்தை உங்களுக்கானதுங்க. மறக்காம கலந்து கொள்ளுங்க. தேவன் நிச்சயம் உங்களோடு பேசுவார். ஆமென்.